இன்னைக்கு என் பையன் ராகவோட பர்த்டே. உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானா ஆண்டி? நான் இந்த பிரான்ச்சுக்கு வந்ததுலேருந்து உங்களை எனக்கு தெரியும். இதுவரைக்கும் நீங்க ராகவ் பத்தி பேசுனதே இல்லையே. ஏன் அங்கிள் நீங்களும் எதுவுமே சொல்லலையே? எங்க இருக்கார் ராகவ்? என்ன பண்றாரு? இருந்தான், இப்ப பிசிக்கலா இல்ல. He is no more. சாப்பிடும்போது கேட்டீங்கல்ல அந்த இலை யாருக்குன்னு? அது அவனுக்கு தான். எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் இருக்கான். கடவுள் மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கான். முக்கியமா இங்க ஆத்மார்த்தமா. ஹாப்பி பர்த்டே ராகவ். Many more happy returns of the day, Raghav. பாரதி, காம் டவுன். யாரும் எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீ எமோஷனல் ஆகிற பாத்தியா? ராகவோட பர்த்டேல எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். யாருமே அழறது ராகவுக்கு பிடிக்காது. அதுவும் நீ கண் கலங்கிறது சுத்தமா பிடிக்காது. ப்ளீஸ், உன்னாலதான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். டோன்ட் லெட் மீ டவுன். நாம சம்பாரிச்சு சேர்க்கிற பணம் நம்மளை விட்டு போகலாம். வீடு, நிலம், காரு எது வேணாலும் போகலாம். எல்லாத்தையுமே நம்ம திரும்ப சம்பாரிச்சிட முடியும். ஆனா சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்து பார்த்து வளர்க்கிற குழந்தைங்க சீக்கிரமே நம்மளை விட்டு போயிட்டா அது ரொம்ப கொடுமை சுஜாதா. வலி, அந்த வலி சுருக்கு சுருக்குன்னு ஒரு மரண வலியா இருக்கும். அதுவும் என்ன மாதிரி பசங்களை இழந்து தவிக்கிற பேரண்ட்ஸுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் ரொம்ப புரியும். சில சமயம் கடவுள் இருக்காரே, அவர் ஒரு சாடிஸ்டோன்னு நினைக்க தோணுது. ஆண்டி, ஏன் இந்த விஷயத்த நாங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்க சொல்லலன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு மனசார நினைக்கிற உங்க பையனுக்கு இப்படி ஒரு வலியும் வேதனையும் இருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்ககிட்ட கேட்கறது தப்பு தான். ராகவ் பத்தி சொல்லுங்க. என்னாச்சு அவருக்கு? உங்களுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா சொல்ல வேண்டாம்.
ராகவ் பத்தி இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சொன்னதில்லை. ஆனா உங்க 2 பேரையும் நான் ரொம்ப ஸ்பெஷலா நினைக்கிறதுனால தான் சொன்னேன். ராகவ் என்னோட செல்லம், என்னோட பட்டு, என்னோட உயிர். ராகவ் அச்சு அசல் என்ன மாதிரியே துருன்னு ஒரு நிமிஷம் சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு டிராயிங்கோ கலரிங்கோ பண்ணுடான்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்குள்ள போனா என் புடவை தலைப்பைய யாரோ இழுப்பாங்க. பார்த்தா அவன் முடிச்சிட்டேன்னு சிரிச்சிட்டு வந்து நிப்பான். அவ்வளவு ஒரு ஃபாஸ்ட். படிப்புலயும் அப்படி ஒரு கெட்டி. ஸ்கூல்ல அவனோட இன்டெலிஜென்ஸ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th 2 வருஷத்துல அவன் வந்துட்டான். டபுள் ப்ரமோஷன் தானா, ட்ரிபிள் ப்ரமோஷன்லாம் ஸ்கூல்ல கொடுக்க மாட்டாங்களான்னு அவன் கேட்பான். படிப்புல புலினா வீட்டுல அவன் எலி. அவ்வளவு ஒரு வாழ்த்தனம். கல்யாண நாளான்னு கேட்டியே, ஆர்மியில இருந்தப்ப எப்பவும் நான் கொண்டை போட்டுட்டு தான் போவேன். சின்ன குழந்தையில அது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அது போட்டா ஆபீஸ்க்கு நான் போயிடுவேன்ற பயம் அவனுக்கு. இப்படி நான் தலைய வாரி பின்னல் போட்டுக்கிட்டு பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு நின்னாதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நல்லா படிச்சான், எம்எஸ் பண்ணான், அமெரிக்கா போனான். ஏர்போர்ட்டுக்கு போன போது, அம்மா 3 வருஷம் நீ என்ன வெப்கேம்ல தான் பார்க்க முடியும், நேர்ல பார்க்க முடியாதுன்னு சொன்ன. அங்கே ஒரு நல்ல போஸ்டிங்ல சேர்ந்தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் இந்தியா வர்றேன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். நீங்க கொடுக்க போற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒவ்வொரு உயிரை காப்பாத்தும். இந்த புனிதமான காரியம் செய்யற உங்களுக்கு கடவுள் நல்லதே செய்வார். டாக்டர், எல்லாருக்கும் பிபி செக் பண்ணிட்டு பிளட் குடுக்கற இடத்துக்கு அனுப்பி விட்டுருங்க. என்ன ஏமா மேடம், பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணிக்க. என்ன? சரி மேடம். ஆமா மேடம், நாங்க லோக்கல்ல நம்ம செய்திங்கிற பத்திரிகையில இருந்து வரோம். எவ்ரி சண்டே வர்றது. இந்த ஏரியால நடக்கிற முக்கியமான செய்திகளை மட்டும் போடுறோம். நீங்க நிறைய சோசியல் ஒர்க் பண்றத நாங்க கவனிச்சிட்டு வரோம். ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா வர சண்டே எடிஷன்ல ஒரு ஆர்டிகல் போட்டுருவோம். இதோ பாருங்க மிஸ்டர், இது ஒண்ணு விளம்பரத்துக்காக பண்ற ப்ரோக்ராம் இல்ல. நாங்க ஒண்ணு பெரிய செலிபிரிட்டியும் கிடையாது. நாங்க மிலிட்டரி சர்வீஸ் ஆட்கள். எங்களுக்கு உண்மையான சேவை மட்டும்தான் தெரியும். இத காட்டி வருமானம் தேடுறதுக்கு நாங்க ஒண்ணு பெரிய அரசியல் கட்சியோ காசுக்காக காட்சிப்படுத்துறவங்களோ இல்ல. என்ன, எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. நீங்க வேற ஏதாவது கேளுங்க. போங்க. வரேன். ஏமா சிஸ்டர், இங்க வா. மேடம், இந்த பாரு, ரத்தம் கொடுத்தவங்க கிட்ட கோவப்படாத. அவங்க ரத்தம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அங்க அனுப்பி விடு. அங்க ஜூஸும் பிஸ்கெட்டும் குடுக்குறாங்க. புரியுதா? சரி மேடம். ஓகேயா? ஓகே மேடம். சரி. இந்த பாருங்க, நீங்க எல்லாம் பிளட் கொடுத்திருக்கனால உங்களுக்கு கேரா தலை சுத்தும். அதனால நிதானமா இருந்து இந்த பிஸ்கெட் ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்டு போங்க. என்ன? மேடம், நான் வரேன். தம்பி, எல்லாரோட பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணுங்க. அவங்களோட பிளட் குரூப் என்ன ஏதுங்கறதையும் என்ட்ரி போடுங்க. ஏமா? ஹலோ அம்மா, நான் ராகவ் பேசுறேம்மா. எப்படிமா இருக்கீங்க? மேடம் உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. என்னாச்சுமா உங்களுக்கு? உடம்பே சரியில்லையா? டாக்டர் கூப்பிடுறாங்கன்னு யாரோ சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். ரத்த தான முகாம் இங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா. ஆமா, நான் அப்புறமா பேசட்டுமா? என்னம்மா, என்கிட்ட பேசக்கூட முடியலையா? எப்போ ஃபோன் பண்ணாலும் ஏதாவது சோசியல் ஒர்க்ல இருக்கேன்னு என் கூட சரியா பேசக்கூட மாட்டீங்க. என்னை விட அதான் உங்களுக்கு பெருசா போச்சா? அப்படிலாம் இல்லடா. அன்னதானம் பசியை தான் போக்கும். ஆனா ரத்த தானம் ஒரு உயிரையே காப்பாத்தும். உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்களுக்காக இந்த முகாம் நடந்துட்டு இருக்குடா. பல உயிரை காப்பாத்துறதுக்கு நாங்க ரத்தத்தை சேமிச்சுக்கிட்டு இருக்கோம். அதத்தானப்பா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னம்மா இப்படி நீங்களும் பிஸி அப்பாவும் பிஸின்னு பேச கூட மாட்டீங்களேம்மா? அப்பாவும் இதே மாதிரி வேற ஒரு இடத்துல பிளட் கேம்ப்ல இருக்காரா. சரி, நீங்க எப்பதான் ஃப்ரீயா இருப்பீங்க? இன்னைக்கு ஹோல் டே நாங்க பிஸி. மா, நான் இந்தியா கிளம்பிட்டேம்மா. ஏர்போர்ட்டுக்கு கார்ல வந்துட்டு இருக்கேன். நாளைக்கு மார்னிங் சென்னையில நம்ம வீட்ல இருப்பேம்மா.
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். மா, நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமாவது என்கிட்ட பேசவே மாட்டியா? எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பையன் தானேடா, நீ தாண்டா எங்களுக்கு முக்கியம். நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் பாரு, ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நாங்க பிரியவே மாட்டோம். திரும்பவும் நீ யுஎஸ் போற வரைக்கும் உன்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்போம். நம்புடா ப்ளீஸ். எப்பவுமே நீ எங்க கூட இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். மேடம், ஒரு நிமிஷம். இதோ வரேன். மா, பாரதிமா, ஆ, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. இதோ சாதம், சாம்பார், கூட்டு, பாயசம், அப்பளம் முத கொண்டு ரெடி பண்ணிட்டேன். ஐயோ, ராகு வந்தவரும் பொரிச்சிருக்கலாம்ல, நமத்து போயிரும்ல. அட ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? இத பாருங்க, இதெல்லாம் பழைய விஷயம். புதுசா ஏதாவது சொல்லுங்க. அது எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்லட்டுமா? ஆ? ஆ. புதுசா. இது போங்காட்டம், நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமா. ஆமா, ரூம ரெடி பண்ண சொன்னனே, பண்ணீங்களா? சூப்பரா. நீ வந்து அப்ரூவல் கொடுத்தா போதும். சரி. ஏமா, இந்த அப்பளத்தை அப்புறமா பொரிச்சிருக்கலாமே, நமுத்து போச்சு. நான் எவ்வளவோ சொன்னேன் மேடம். சார் தான் தம்பி வர நேரமாச்சு, அப்பளத்தை பொரின்னு சொன்னார் மேடம். அதான பார்த்தேன். என்னடா புத்திசாலித்தனமா பேசுறாரேன்னு நினைச்சேன். பையன் வந்ததுக்கு அப்புறம் இந்த அப்பளத்தை எல்லாம் ஃப்ரெஷ்ஷா சரி, பொரிச்சுக்கலாம். மேடம். இந்த நமுத்து போன அப்பளத்தை என்ன பண்ற, ஒரு டப்பால போட்டு வை. இவரு சாப்பிடும் போது இவருக்கே வை. புரியுதா? சரி மேடம். இந்நேரம் ஃப்ளைட் வந்திருக்கணுமே. லேண்ட் ஆன உடனே எனக்கு ஃபோன் பண்ணுடான்னு சொன்னேன். இது வரைக்கும் போனையும் காணோம், உன்னையும் காணோம். வந்தா ஃபோன் பண்ணுவான். எதுக்கு அவசரப்படுற? வந்தானா வீட்டுக்கு தானே வர போறான். ஏர்போர்ட்ல தங்க போறான். உங்க ரேடியோ வாய கொஞ்சம் மூடுறீங்களா? சரி, நான் ரெடி பண்ண ரூமை பார்க்கலாமா? ஓ, பார்க்க போலாமே, வாங்க. பாத்தியா ரூம் எப்படி ரெடி பண்ணிருக்கானே? சூப்பரா இல்ல? இல்ல. என்ன குறை சொல்லணுங்கிறதுக்காகவே நீ இல்லங்கிற. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ரூம ரெடி பண்ண சொன்னேன். நான் ரெடி பண்ண சொன்னது ராகவோட ரூம. நீங்க என்னடான்னா நம்ம ரூம ரெடி பண்ணிருக்கீங்க. நான் ரெடி பண்ண சொன்னது ராகவோட ரூம. நீங்க என்னடான்னா நம்ம ரூம ரெடி பண்ணிருக்கீங்க. பையன் வர்றாங்கிற சந்தோஷத்துல ஒரு உணர்ச்சி வேகத்துல ரெடி பண்ணிட்டேன். இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? ராகவ் வரத்துக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. அவனோட ரூம் எப்ப ரெடி பண்ண போறீங்க? அதையும் ரெடி பண்ணிட்டேனே. என்னங்க இப்படி அசத்திக்கிட்டு இருக்கீங்க? வாங்க அந்த ரூம போய் பாப்போம். வாங்க. பாரு பாரதியம்மா, என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்க. என்ன பில்லோ கவரு, என்ன பெட்ஷீட், என்ன கர்டன். இத பார்த்தாலே வாந்தி எடுக்க வருது. நல்ல வேளை நான் வந்து பார்த்தேன். ராகவ் பார்த்திருந்தா அவ்வளவுதான். முதல்ல இந்த பில்லோ கவரை எடுங்க. எடுங்க எடுங்க எடுங்க. நவருங்க. சார், என்ன, நாங்க யாரும் காஃபியே கேட்கலையே. சார் அப்பவே சொல்லிட்டாரு மேடம். இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, நான் டயர்ட் ஆயிடுவேன், அதனால 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காஃபி, டீ, ஜூஸ் அப்படியே மாத்தி மாத்தி குடுக்க சொன்னாரு மேடம். ஆமா, நீங்க என்ன பெருசா வேலை செஞ்சு கிழிச்சீங்க? 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காஃபி, டீ, ஜூஸ். இதான் நீங்க செட் பண்ண ஃப்ளவர் வேஸோட லட்சணமா? சார், எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? கேளு. சார், உங்களை வீட்லயும் பாத்திருக்கேன், வெளியவும் பாத்திருக்கேன்.
நீங்க நல்ல அறிவாளி, திறமசாலி. ஆனா மேடம் விஷயத்துல மட்டும் ஏன் சார் இப்படி? என்ன முட்டாள் மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்றியா? அது காரணம் உனக்கு தெரியணும். சொல்றேன். எங்களுக்கு ஒரே பையன் ராகவ், அது உனக்கு தெரியும். எங்க 2 பேருக்குமே பையன் மேல பாசம்தான். ஆனா என்னை விட பாரதிக்கு பாசம் அதிகம். தன் பையனுக்காக பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசைப்படுவா. நான் எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டா பாரதி என்ன செய்வா? பையனுக்காக அவ நிறைய செய்யணும். அப்படி நிறைய செய்யும் போதுதான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவளுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காகவே நான் நிறைய தடவை முட்டாளாயிட்டே இருக்கேன். என்னங்க, என் மேல இவ்வளவு பாசம் வச்சதுக்கு, என்னை இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிட்டு இருந்ததுக்கு, இந்த ஜென்மம் மட்டும் இல்லைங்க, 7 ஜென்மத்துக்கும் உங்களை விட்டு நான் பிரியவே கூடாதுங்க. பாரதிமா, உன்னை கேட்காம நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். என்ன? கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிட்டு டிஸ்கனெக்ஷனை போட்டேன். ஏன் தெரியுமா? பையனுக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல. மொத்தம் 245 சேனல் தெரியும். அப்படியா? ஆமா. எங்க கொஞ்சம் ஆன் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன் பண்ணுங்க, உங்க புத்திசாலித்தனத்தை பார்க்கறேன். அந்த சேனல் பாத்தியா? ஸ்போர்ட்ஸ் ராகவ் பிடிச்சது. நியூஸ். அமெரிக்காவிலிருந்து சென்னை புறப்பட்டு வந்த விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானி உட்பட பயணம் செய்த பயணிகள் அனைவரும் மரணமடைந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் பெயர் பட்டியல்: திரு வின்சென்ட், வயது 43, கோவை; இப்ராஹிம், வயது 15, திருச்சி; கலைவாணி, வயது 33, நாகப்பட்டினம்; ராகவ், வயது 25, சென்னை;